ஆங்காங்கே சில தேவைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆக அதை உணர்ந்துதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அறிவுறுத்தலின்படி உங்களிடம் மனுக்களை பெறுகின்ற அதே வேளையில் எங்களுடன் நாங்கள் யாரை அழைத்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு துறையை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக வீட்டுமனை பட்டாவாக இருந்தாலும் விண்ணப்பத்து இன்னும் கிடைக்காமல் இருக்கின்ற கலைஞர் உரிமை தொகையாக இருந்தாலும் இப்படி எண்ணற்ற பல்வேறு கோரிக்கை இன்னும் ஆங்காங்கே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை சீர் செய்கின்ற விதமாக எந்தெந்த பகுதி எந்தெந்த பிரச்சனை என்பதை உங்களுடன் மனுக்களாக நாங்கள் பெற்று அதை நம்முடைய அரசு அலுவலகம் வழங்கும் பொழுது அவர்கள் அதை துறை வாரியாக பிரித்துக் கொண்டு நம்முடைய சட்டமன்ற அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய அன்பில் இன் திருவரம்பூர் என்கின்ற அந்த அமைப்பை சார்ந்திருக்கின்ற அந்த இளைஞர்கள் எல்லாம் உங்களுக்காக நீங்க உங்க மனுவை கொடுக்கும் பொழுது உங்களுடைய பெயரை, முகவரியை, குறிப்பாக உங்களுடைய தொலைபேசி எண்ணை தெளிவாக இருக்கும்படி அதை நீங்கள் எழுதி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக ஈபி என்று வந்தால் சில இடத்துல கரண்ட் வராமல் இருக்கலாம், சில இடத்துல போயிருக்கின்ற அந்த மின்கம்பங்களை மாற்ற வேண்டும் என்கின்ற அந்த நிலையாக இருக்கின்றார். அது இது சம்பந்தமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களை முழுமையாக அதை பெற்று இங்கே ஒவ்வொரு துறை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகள் வருகை தந்திருக்கின்றார்கள். நமக்கு ஆதரவாக இன்றைக்கு நம்முடைய அதிகாரிகளும் இங்கே நம்மோடு வருகை தந்திருக்கின்றார்கள். உங்களுடைய மனுக்குடைய நிலை என்ன, இன்றைக்கு அதை எப்படி பரிசீலனை செய்து கொண்டிருக்கின்றோம், அது சார்ந்து என்னென்ன கருத்துக்கள் சொல்ல வேண்டும், அதை நமது சட்டமன்ற அலுவலகத்திலிருந்து உயர் அதிகாரிடம் அந்த கருத்துக்களை பெற்று உங்கள் ஒவ்வொருடம் யாரெல்லாம் மனு வழங்குகிறீர்களோ உங்கள் ஒவ்வொருடம் ஒவ்வொருத்தரை கூட விட்டுவிடாமல் தொலைபேசியை தொடர்பு கொண்டு அந்த மனுக்களுடைய நிலையை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்களிடம் எடுத்து சொல்கின்ற பணியில் அவர்களும் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வார்கள். வருகை தந்திருக்க நீங்கள் உங்களுடைய மனுக்களை வரிசையாக என்னிடம் நீங்கள் வழங்கிவிட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன்.